வெல்கம் டு சென்னை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது போர்க் சுக்கா. The meat has to speak for itself. ஒவ்வொரு தடவையும் நம்ம சமைக்கும் போது ஏகப்பட்ட மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அந்த மீட்டுக்குன்னு கறிக்குன்னு இருக்கிற ஒரு ஒரிஜினாலிட்டியை நம்ம அப்படியே போட்டு அமுக்கிடுவோம். இன்றைக்கி நம்ம அந்த ஒரிஜினாலிட்டியை லூஸ் பண்ணாமல் அந்த மீட்டுடைய ஃப்ளேவர், அரோமா, டெக்ஸ்சர் எல்லாம் வர மாதிரி சமைக்க போகிறோம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ். இன்ஃபேக்ட் நான் 3 இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். மிளகா பொடி, உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம் போர்க் சுக்கா. அதே மாதிரி நம்ம ஊரில் ஜென்ரலாக போர்க் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அளவோடு சாப்பிட்டா எல்லாமே நல்லது தான். அளவுக்கு அதிகமாக போனால் தான் உடம்புக்கு நல்லதில்லை. போர்க் அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு மீட், உடம்புக்கு ரொம்ப நல்லது அளவோடு சாப்பிட்டா. அதில் ஏகப்பட்ட நல்ல விஷயம், விட்டமின்ஸ், மினரல்ஸ், விட்டமின் B6, விட்டமின் B12, அயன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய நல்ல விஷயம் இருக்குது. இன்ஃபேக்ட் போர்க்கில் வந்து இட்ஸ் அ நேச்சுரல் லாக்டேட்டிவ். அதாவது இந்த பவுல் மூமெண்ட் சாப்பிட்டா போர்க்கில் இருக்கிற ஃபேட் வந்து நம்ம பாடியில் சாப்பிட்ட உணவை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பவுல் மூமெண்ட் ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா போர்க் சாப்பிட்டா பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு போர்க் வந்து நல்ல ஒரு நேச்சுரல் லாக்டேட்டிவ். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா போர்க் நேச்சுரலாக ஒரு குளிர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கு. நம்ம ஊரெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு போர்க்கை ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு ஒரு ரச சாதமோ ஒரு தயிர் சாதமோ ஏன் ஒரு சாம்பார் கூட நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும். சரி, நம்ம போர்க்கை பற்றி பார்த்துட்டோம். வாங்க நம்ம போய் போர்க்கை வாங்கிட்டு நேராக சமைக்க போவோம். இப்போ நம்ம போர்க் சுக்கா பண்ணுறதுக்கு போர்க் வாங்குறதுக்கு காஸ்கோ வந்திருக்கோம். காஸ்கோ ஒரு ஹோல்சேல் ஸ்டோர். இங்கே எல்லா ஐட்டமும் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும். ஆனால் எல்லாம் ஹோல்சேலில், எல்லாம் பெரிய பெரிய ஐட்டமாக பல்காக தான் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்கள், டிவியிலேருந்து டேபிள், சோஃபா, கிராசரி, மெடிசன், ட்ரெஸ்ஸஸ், நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் காஸ்கோவில் இருக்கும். ஆனால் எல்லாமே பல்காக பெருசாக ஹியூஜாக வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி பல்காக வாங்குறதுனால நமக்கு ப்ரைஸ் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகும், நல்ல டீலும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம காஸ்கோவுக்கு வந்திருக்கோம். இங்கே இப்போ நம்ம மீட் செக்ஷனை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கோம். மீட் செக்ஷன் போனோன்னா அங்கே எல்லா மீட்டும் இருக்கும். பீஃப், லேம்ப், கோட், சிக்கன், ஃபிஷ். அப்படி நம்ம இன்றைக்கி போர்க் வாங்க போகிறோம். ஸோ இப்போ இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி போர்க் இருக்குது. ஜென்ரலாக போர்க் சுக்காவுக்கு போர்க் ஷோல்டர் பட் ஒரு போர்க் பிக்னிக் பட் அப்படின்னு 2 பீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரேட் அங்கே பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து $32 வாங்கியிருக்கேன் இந்த பெரிய பேக்கை. இது 14 பவுண்டு, கிட்டத்தட்ட 6 கிலோ 400 கிராம், 2400 ரூபா ஆகுது. இப்போ போர்க் சுக்கா சமைக்க தேவையான பொருட்கள்: போர்க் 1/2 கிலோ, மிளகா பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம போர்க்கை ஒரு அட்டகாசமான ஒரு லொக்கேஷன்லேருந்து சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ போர்க் சமைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி நான் எண்ணெயே யூஸ் பண்ண போகிறதில்ல, சுத்தமாக ஆயில் கிடையாது. வெறும் அந்த போர்க் கழுவுன தண்ணியில் தான் சமைக்க போகிறோம். கழுவுன தண்ணியோடு அப்படியே லேசாக இருக்குது, ரொம்ப தண்ணி இல்லை. இப்போ நம்ம முதல் ஸ்டெப்பாக கழுவி வச்சுருக்கிற போர்க்கை அப்படியே அந்த பாத்திரத்தில் குக்கரில் போடுறோம். கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது, ரொம்ப இல்லை. ஸோ நான் அதை அப்படியே கொட்டிட போகிறேன். போட்டுட்டு லேசாக ஒரு கலர்றேன். ஸோ இப்போ இதில் நான் 1.5 ஸ்பூன் மிளகா பொடி, 1 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் உப்பு தான் இப்போதைக்கு போடுறேன். அப்புறம் வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மசாலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளற போகிறோம்.
இப்போ நான் அந்த குக்கரை மூட போகிறேன். பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கேன், மிளகா பொடி, உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வேறு எதுவும் கிடையாது. எண்ணெய் நான் யூஸ் பண்ணல. இப்போ இந்த குக்கரை மூட போகிறோம். குக்கரை மூடிட்டேன். கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 விசில். 3 விசில் போதுமாக தான் இருக்கும். கறி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா, கொஞ்சம் கறி ஃப்ரோசனாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 4 விசில் விடணும். நாலு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரில் இருந்து ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். நம்ம ப்ரெஷர் இறங்கிருச்சான்னு பார்க்கலாம். ப்ரெஷர் இறங்கிருச்சு. நம்ம போர்க்கில் தண்ணியே ஊற்றலை, ஆனால் எண்ணெயும் போடல. இந்த கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்க. இப்போ அடுப்பை திருப்பி ஆன் பண்ணி இந்த கொழுப்புலேருந்து வந்த எண்ணெயெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கலரி மட்டும் விட்டுக்கோங்க. தண்ணியெலாம் நல்லா வற்றிட்டு போர்ச்சுக்க நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்காக இருக்க கறி எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். போர்க் அட்டகாசமாக வந்திருக்கு. அப்படியே ரொம்ப சாஃப்டாக வாயில் போட்டால் அப்படியே மெல்ட் ஆகிட்டு போகுது. டெஃபினட்டாக அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். சொன்ன மாதிரி நம்ம ஊர் வெயிலுக்கு இந்த ஒரு சைட் டிஷ்ஷாக போர்க்கும் ஒரு ரசமோ ஒரு தயிர் சாதம் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க எப்படி இருந்ததுன்னு. வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now.